ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். என்னடா வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆளையே காணமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஜாஸ்தியாக பண்ணுறதுனால பாடி பெயினும் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு 3 kg கிட்ட குறைச்சிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே அதோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் ஓட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆம்லெட். இதுக்கு வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஓட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அரைக்கிறப்போ அது நல்ல ஃபைன் பவுடராக அரையணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் நெருப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த ரெசிபிக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம டயட்டில் இருக்கப்போ கண்டிப்பாக எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நிறைய ஃபைபர் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த ஓட்ஸை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துருக்கேன். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயம், பாதி கேப்சிகம், பாதி தக்காளி, குட்டி குட்டியாக நறுக்குனா பச்சை மிளகா, ஒரு பாதி கேரட்டை துருவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு ஹோல் எக்கே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு திக்கான தோசை மாவு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அவ்வளோதான். இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். நம்ம டயட்டில் இருக்கிறப்ப எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதனால் நான் எண்ணெயே சேர்க்காமல் ஜஸ்ட் இந்த நம்ம தேய்ப்போம் இல்லையா தோசைக்கல்லில் வச்சு, அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்தா ஓட்ஸ் அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வந்து மெல்லிசாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எல்லா பக்கமுமே நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வந்து வேகும். இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஒரு சைடு. இப்போ பாருங்கள், வேகவே இல்லை, பாதி தான் வெந்திருக்கு. அதனால மறுபடியும் மூடி வச்சுட்டு நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா செவந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மேலே வந்து ப்ரௌன் கலரில் ஸ்பாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நான் லைட்டாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்குவேன். டொமேட்டோ கெச்சப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயட்டில் இருக்கப்போ எடுத்துக்கக்கூடாது. பட் அதை வந்து நம்ம பிளேட்டில் ஒரு ஓரமாக இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு பீஸா சாண்ட்விச் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நமக்கு ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்புங்க. இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சாப்பிட்ருப்பேன். மீதம் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் தான் வந்து சாப்பிடுவான். இந்த ஓட்ஸ் ஆம்லேட் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னைய மாதிரி டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.